இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் 1.5ல் ஃபஸ்ட் சம் கொஷின் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எஃப் மற்றும் ஜி எனும் சார்புகளை பயன்படுத்தி எஃப் சேர்ப்பு ஜி மற்றும் ஜி சேர்ப்பு எஃப் காண்கன்னு சொல்லிட்டு எஃப் சேர்ப்பு ஜி ஈக்குவல் ஜி சேர்ப்பு எஃப் என்பது சரியான சோதிக்க. இப்போ நமக்கு 5 சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த 5 சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஃப் சேர்ப்பு ஜி, அடுத்து ஜி சேர்ப்பு எஃப், இது ரெண்டுத்துக்கு கண்டுபிடிச்சோன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து எஃப் சேர்ப்பு ஜியும் ஜி சேர்ப்பு எஃப்பும் சமமாக இருக்குமா அப்படின்றத வந்து சரியானு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் 6 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா. இப்போ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் சமமாக கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு எஃப் சேர்ப்பு ஜி அங்கே. இப்போ இந்த எஃப் சேர்ப்பு ஜின்றதை நம்ம எப்படி எழுதுவோம், எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோமா, ஈக்குவல் எஃப் அப்படி எழுதிக்கலாம். ஜி ஆஃப் எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா, அப்போது எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எப்படி படிப்போம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு படிப்போமா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னும் போது எக்ஸ் மைனஸ் 6, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னும் போது எக்ஸ் ஸ்கொயர்னு வருமாங்க எக்ஸுக்கு பதில். அப்போ இந்த வேல்யூ எப்படி பண்ணாமல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 அப்படியே வரும். இதுக்கான ஆன்சர் எஃப் சேர்ப்பு ஜிக்கான ஆன்சர். அப்படியே பாருங்கள். அடுத்துன்னு ஜி சேர்ப்பு எஃப், இது எப்படி எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு வருமா, இப்போ ஜி சேர்ப்பு எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, எக்ஸ் மைனஸ் 6. இது அப்ளை பண்ணிக்கலாமா, ஜி அப்படியே வரும். என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 6ன்னு வருமா. இப்போ பாருங்கள், இப்போ இங்கே ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 6 இருக்குது. எக்ஸுக்கு பதில் எக்ஸ் மைனஸ் 6 இருக்கிறதுனால இங்கே நம்ம ஸ்கொயர் இருக்குது. இப்போ மாற்றி எழுதும்போது என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 6 ஸ்கொயர்னு வருமா, ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போது இது வந்து ஜி காம்போசிஸ் எஃப், அதாவது ஜி சேர்ப்பு எஃப்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போது இந்த எஃப் சேர்ப்பு ஜியும் ஜி சேர்ப்பு எஃப்பும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கிடையாது. இப்போ கொஷினில் எஃப் சேர்ப்பு ஜியும் ஜி சேர்ப்பு எஃப்பும் சமமாக கேட்டிருக்காங்களா, இப்போ ரெண்டும் வேறு வேறு மதிப்பு இருக்குது, அப்போது நாட் ஈக்குவல். சரிங்களா? அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் நமக்கு தெரியும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 2 டிவைட் பை எக்ஸ் கமா ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 2x ஸ்கொயர் மைனஸ் 1. சரிங்களா? இப்போ சேம் இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்க மதிப்பு வச்சு எஃப் சேர்ப்பு ஜியும் ஜி சேர்ப்பு எஃப்பும் சமமாக பார்க்க போகிறோம். அதாவது எஃப் காம்போசிஸ் ஜி, ஜி காம்போசிஸ் எஃப். சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போது எஃப் சேர்ப்பு ஜி ஈக்குவல், இப்போ நம்ம எப்படி எழுதுவோம், எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோமா, ஈக்குவல் இப்போ எஃப். இப்போ ஜி ஆஃப் எக்ஸுக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க, 2x ஸ்கொயர் மைனஸ் 1 கொடுத்துருக்காங்களா, ஜி ஆஃப் எக்ஸ்னா அந்த வேல்யூ அப்ளை பண்ணிடலாம். இப்போ இதை படிக்கணும், இப்படி படிப்போம், எஃப் ஆஃப் 2x ஸ்கொயர் மைனஸ் 1 படிப்போமா. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்னும் போது 2 டிவைட் பை எக்ஸ், இங்கே 2x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. அப்போ இந்த வேல்யூக்கு பதிலாக இங்கே இந்த வேல்யூ அப்ளை பண்ணலாமா. அப்ளை பண்ணும்போது இந்த 2 அப்படியே வரும், டிவைட் பை எக்ஸுக்கு பதில் 2x ஸ்கொயர் மைனஸ் 1. சரிங்களா? இதுதான் எஃப் சேர்ப்பு ஜிக்கான ஆன்சர். அதே பாருங்கள், ஜி சேர்ப்பு எஃப் கண்டுபிடிக்கலாமா. இதை மாற்றி எழுதும்போது எப்படி எழுதுவோம், ஜி சேர்ப்பு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோமா. அப்போது ஜி பார்த்திங்கன்னா அப்படியே வரும். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க கொஷினில், 2 டிவைட் பை எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, அதை இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி படிப்போம், ஜி ஆஃப் 2 டிவைட் பை எக்ஸ்ன்னு படிப்போமா. அப்போது ஜி ஆஃப் எக்ஸ்னுமோ 2x ஸ்கொயர் மைனஸ் 1, எக்ஸுக்கு போய் 2 டிவைட் பை எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இந்த எக்ஸ்ன்ற தேவையில்லை நாங்கள் அப்ளை பண்ணலாமா. அப்ளை பண்ணும்போது என்ன வரும், 2 எக்ஸுக்கு பதிலாக 2 டிவைட் பை எக்ஸ்னு வரும். இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இப்போ 2 டிவைட் பை எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் 1 வருமா, ஈக்குவல் பாருங்கள். இப்போ 2 இன்ட்டு இந்த 2 வந்து 2 ஸ்கொயர் 2 திரும்பி வரும், பிரித்து கொடுக்கும்போது 2 ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா, மைனஸ் 1. 2 ஸ்கொயர் பண்ணால் 2 இன்ட்டு 2 4, 2 இன்ட்டு 4 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. சரிங்களா?
இப்போது இந்த 2 4 பெருக்கல் இருக்குது, பெருக்கலுக்கு பிரிக்கலாமா? 2 × 4 8. அப்போ என்ன வரும்? 8 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வருமா? இதுதான் ஜி சேர்ப்பு எஃப்க்கான ஆன்சர். சரிங்களா? இப்போது எஃப் சேர்ப்பு ஜியும் ஜி சேர்ப்பு எஃப்பும் ஒரே மாதிரி இருக்கா? கிடையாது. therefore எஃப் சேர்ப்பு ஜி நாட் ஈக்குவல் ஜி சேர்ப்பு எஃப். சரிங்களா? அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைட் பை 3 ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 3 மைனஸ் எக்ஸ். சரிங்களா? இப்போ சேம் இதுவும் ஃபஸ்ட்டு வந்து எஃப் சேர்ப்பு ஜியும் ஜி சேர்ப்பு எஃப்பும் சமமான ப்ரூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு எஃப் சேர்ப்பு ஜி ஈக்குவல் இது எப்படி எழுதுவோம்? எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோமா? இந்த டேர்ம் பிரித்து எழுதும் போது ஈக்குவல் எஃப் அப்படியே வரும். ஜி ஆஃப் எக்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3 மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? நீங்கள் அப்ளை பண்ணலாமா? இதுக்கு பதில் அப்ளை பண்ணும்போது 3 மைனஸ் எக்ஸ். இதை எப்படி படிப்போம்? எஃப் ஆஃப் 3 மைனஸ் எக்ஸ்ன்னு படிப்போம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னும் போது எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைட் பை 3 கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸுக்கு பதில் 3 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இந்த எக்ஸ்ன்னு இடத்துல வந்து இது அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணும்போது இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன வரும்? 3 மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். ப்ளஸ் 6 வந்து அப்படியே வந்துடும் டிவைட் பை 3. சரிங்களா? இப்போ 3 இருக்குது, 6 கூட்டினா என்ன? 9. இப்போ 9 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 3. இது எஃப் சேர்ப்பு ஜிக்கான ஆன்சர். அதே பார்ப்பாங்க. இப்போ ஜி சேர்ப்பு எஃப் கண்டுபிடிக்கலாமா? இது மாதிரி எடுத்து எப்படி எழுதுவோம்? ஜி சேர்ப்பு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோமா? இப்போ ஜி அப்படியே வரும். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைட் பை 3 கொடுத்துருக்காங்களா? இப்போது இது வந்து ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைட் பை 3. இந்த இடத்துல வந்து ஜி ஆஃப் எக்ஸுக்கு 3 மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எக்ஸோட மதிப்பு இந்த எக்ஸ்ன்றதை அப்ளை பண்ணலாமா? இப்போ அப்ளை பண்ணும்போது 3 மைனஸ் எக்ஸுக்கு பதில் என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைட் பை 3ன்னு வருமா? இப்போது இந்த டைம் இங்கே எதுவுமே இல்லைன்னா 1க்கு அடுத்த அர்த்தம். இப்போ எதாவது குறுக்கு பெருக்கல் பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 3 × 3 9. இந்த மைனஸ் சென்டரில் அப்படியே வரும். 1 × எக்ஸ் ப்ளஸ் 6 சேம் அதுதான் வரும். நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 6 தான் வரும். இந்த மாதிரி பாருங்கள். இங்கே ப்ளஸ் வந்துச்சு நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் வரும்போது நமக்கு இந்த இதுக்கு செப்பரேட்டாக நம்ம பேக் போடணும். சரிங்களா? ஏன்னா இந்த மைனஸ் உள்ள போகும்போது இதுக்கான வேல்யூ மாறும். டிவைட் பை 1 மைனஸ் 1 × 3 3. சரிங்களா? இப்போ பாருங்கள். இந்த 9 அப்படியே வரும். இந்த மைனஸ் இருக்கு உள்ளே பெருக்கும் போது மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிருமா? அப்போ மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். ப்ளஸ் 6 இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் உள்ளே போச்சுன்னா மைனஸ் 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் டிவைட் பை 3. இப்போ ப்ளஸ் 9 இருக்குது, இங்கே மைனஸ் 6 இருக்குது. கழிச்சு என்ன வரும்? ப்ளஸ் 3 வருமா? ப்ளஸ் 3 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 3 வருமா? எடுத்து எழுதிக்கலாம். 3 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 3. ஜி கம்போசிஸ் எஃப்க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 3. இப்போ 2 சமமாக இருக்கா? சமமாக கிடையாது. அப்போது என்ன வரும்? எஃப் சேர்ப்பு ஜி நாட் ஈக்குவல் ஜி சேர்ப்பு எஃப்னு வருமா? ஏன் 2 வேல்யூமே சமமாக கிடையாது. அடுத்து பாருங்கள். ஃபோர்த் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 3 ப்ளஸ் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் 4. சேம் இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா எஃப் சேர்ப்பு ஜியும் ஜி சேர்ப்பு எஃப்பும் சமமாக செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள். எஃப் சேர்ப்பு சி இது எப்படி எழுதுவோம்? எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோமா? ஈக்குவல் எஃப் அப்படி வரும். ஜி ஆஃப் எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்களா? அதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4ன்னு படிப்போமா? இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்னும் போது 3 ப்ளஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸுக்கு பதில் எக்ஸ் மைனஸ் 4 இருக்கா? அப்போ இந்த இடத்துல இந்த வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ இந்த 3 அப்படியே வரும். ப்ளஸ் எக்ஸுக்கு பதில் இந்த எக்ஸ் மைனஸ் 4 வரும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். இங்கே ப்ளஸ் 3 இருக்குது, இங்கே மைனஸ் 4 இருக்குது. ப்ளஸ் உள்ள எப்பயும் மைனஸ் குறி இருந்து உள்ளே போச்சுன்னா ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும். ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா உள்ளே என்ன மதிப்பு இருக்கோ அதே தான் வரும். சரிங்களா? இப்போ இங்கே வந்து என்ன வரும்? ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் வேணும்னா. 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 4ன்னு வருமா? ப்ளஸ் 3 மைனஸ் 4 கழிச்சா என்ன வரும்? மைனஸ் 1. இங்கே எக்ஸ் அப்படியே வரும். அப்போ என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 1. இது எஃப் சேர்ப்பு ஜிக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள். ஜி சேர்ப்பு எஃப்க்கானது. இது எடுத்து எழுதுமா என்ன வரும்? ஜி சேர்ப்பு எஃப் ஆஃப் எக்ஸ்னு வருமா? ஈக்குவல் ஜி அப்படியே வரும். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க வேல்யூ கொஷனில்? 3
ப்ளஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, அதை அப்ளை பண்ணிக்கலாமா? அப்ளை பண்ணும்போது இது எப்படி படிப்போம், g ஆஃப் 3 + x. அப்போ g ஆஃப் எக்ஸ்னும் போது இங்கே எக்ஸ் மைனஸ் 4 இருக்குது. அப்போ இதில் இருந்து எக்ஸுக்கு பதில் 3 + எக்ஸ்னு அப்ளை பண்ணலாமா? இப்போ அப்ளை பண்ணும்போது எக்ஸுக்கு பதில் இங்கே 3 + எக்ஸ் அப்படியே வரும், -4 கொடுத்துருங்க பார்த்தீங்களா மதிப்பு. இன்னும் -4 அப்ளை பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? இப்போ +3 -4 கழிச்சா என்ன, -1. இந்த எக்ஸ் அப்படியே வரும். அப்படி எக்ஸு -1. இது ஜி ஆஃப் ஜி சேர்ப்பு எஃப்க்கான ஆன்சர். சரிங்களா? இப்போது எஃப் சேர்ப்பு ஜிக்கான ஆன்சரும் ஜி சேர்ப்பு எஃப்க்கான ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போது எஃப் காம்போசிஸ் ஜி ஈக்குவல் ஜி காம்போசிஸ் எஃப். இதை வந்து நம்ம சேர்ப்புன்னு சொல்லிக்கலாம், காம்போசிஸ்ன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? சென்ட்ரலுக்காக அடுத்து பாருங்கள், 5th சப்டிவிஷன் கொஷின் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 4x² - 1 g ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 1 + x. சப்டிவிஷன் ஃபஸ்ட் இதுக்கு சேம் அதே போல் தான் எஃப் சேர்ப்பு ஜி கண்டுபிடிக்க போகிறோம். இது எப்படி எழுதுவோம், எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோமா, ஈக்குவல் எஃப் அப்படியே வரும். ஜி ஆஃப் எக்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 + எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, எடுத்து எழுதிக்கலாம். இப்போது எப்படி படிப்போம், எஃப் ஆஃப் 1 + எக்ஸ்ன்னு படிப்போமா. எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னா 4x² - 1 இருக்குது. இங்கே எக்ஸுக்கு 1 + எக்ஸ்ன்னு இருக்குது. இந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் இந்த மதிப்பு பிரதியில்லாமா அப்ளை பண்ணும்போது என்ன வரும், இங்கே இருக்கிற 4 அப்படியே வந்துடும். எக்ஸுன்றதால என்ன வரும், 1 + எக்ஸ்ன்னு வரும். இந்த ஸ்கொயர் அப்படியே வந்துடும், -1 அப்படி எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? பாருங்கள் 4 அப்படியே வரும். இந்த 1 + x ஹோல் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நமக்கு a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா. a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்னும் போது இது வந்து a² + b² + 2ab அப்படின்னு எழுதுவோமா. அப்போ இது மாற்றி எழுதும்போது என்ன வரும், 1² + b எக்ஸ் இருக்குது. அப்போ x² + 2 × 1 × எக்ஸ்ன்னு வருமா, 1 × எக்ஸ். இந்த -1 அப்படியே வரும். சரிங்களா? ஈக்குவல் 4 அப்படியே வரும். 1² பண்ணால் 1 + x² அப்படியே வரும். ப்ளஸ் 2 × 1 2, 2 × x 2x -1. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 4 இருக்குது பார்த்தீங்களா, இப்போ உள்ளே எடுத்து பெருக்க போகிறோம். பெருக்கும் போது பாருங்கள், இப்போ 4 × 1 4 ப்ளஸ் 4 × x², 4x², பார்த்துப்பாங்க, ப்ளஸ் 4 × 2 4 2 8, எக்ஸ்க்கு தான் எக்ஸ் அப்படியே வந்துடும். -1 அப்படியே வரும். சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு ஆர்டர் எடுத்து எழுதிக்கலாமா. ஆர்டர் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து x² வரும் முன்னாடி. அப்போ என்ன வரும், 4x² அப்படியே வரும். அடுத்து என்ன எக்ஸ் வருமா, ப்ளஸ் 8x வரும். இங்கே +4 இருக்குது, இங்கே -1 இருக்குது. கழிச்சா என்ன வரும், 3 வருமா, +3. இதுக்கு மேலே சுருக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எஃப் சேர்ப்பு ஜிக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இப்போ ஜி சேர்ப்பு எஃப் கண்டுபிடிக்கணும். எப்படி எழுதுவோம், பிரித்து எழுதும் போது ஜி சேர்ப்பு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோமா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, ஜி அப்படியே வரும். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் இங்கே என்ன வரும், 4x² - 1 வருமா. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ்ன்னா கொஷினில் வந்து 1 + எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே ஜி ஆஃப் 4x² - 1 இருக்குது. அப்போது எக்ஸுன்ற தவிர இந்த 4x² - 1 அப்ளை பண்ணலாமா. அப்ளை பண்ணி எழுதும் போது எடுத்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள் 1 அப்படியே வரும். ப்ளஸ் எக்ஸுக்கு போய் இங்கே என்ன இருக்குது, 4x² - 1 இருக்கா. அப்போ 4x² - 1 அப்படியே வரும். சரிங்களா? இப்போது இங்கே நீங்கள் ஸ்டெப் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இந்த 4x² - 1 இது எக்ஸ்னோட மதிப்பு. இப்போ நாங்கள் ப்ளஸ்ஸாக எடுத்து பெருக்கும் போதும் நமக்கு அதே வேலை தான் கிடைக்குமே. மைனஸாக இருக்கும் போது தான் மதிப்பு மாறும். அப்போ என்ன வரும், 1 + 4x² - 1 வருமா. +1 -1 கேன்சல் ஆச்சு, என்ன வரும், 4x² மட்டும் வரும். இது வந்து ஜி சேர்ப்பு எஃப்க்கான ஆன்சர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு எஃப்பும் பார்த்தீங்கன்னா மதிப்பு ஒரே மாதிரி கிடையாது. அப்போது நாட் ஈக்குவல். சரிங்களா?